ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வனபத்ரகாளியம்மன் திருக்கோவிலினுடைய அம்சங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். காலம் சொல்ல முடியாத காலத்தில் கட்டப்பட்டது இந்த வனபத்ரகாளியம்மன் கோவில். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்து உள்ள தேக்கம்பட்டி தேவி கோட்டத்தில் பழமை வாய்ந்ததாக உள்ளது. மூலவர் வனபத்ரகாளியம்மன், தலவிருட்சம் தொரத்தி மரம், தீர்த்தம் பவானி தீர்த்தம். வாங்க கைஸ், தல வரலாறை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சாகாவரம் பெற்ற மகிஷாசூரனை அழிக்க அம்பாள் சிவனை நினைத்து வழிபட்டு பூஜை செய்து சூரனை அழித்தாள். அம்பாள் சிவனை நினைத்து இந்த வனத்தில் தியானம் செய்ததால் இங்குள்ள அம்மன் வனபத்ரகாளியம்மன் என்று பெயர் பெற்றது. இது தவிர ஆரவள்ளி சூரவள்ளி கதையோடும் இக்கோவில் தொடர்புடையதாக கூறப்படுகிறது. மந்திரம் சூன்யம் ஆகியவற்றால் கொடிய ஆட்சி செய்த ஆரவள்ளி சூரவள்ளி ஆகியோரை அடக்க பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான பீமன் சென்று சிறைப்பட்டு பின்னர் கிருஷ்ணன் அவனை காப்பாற்றினார். பின்பு பாண்டவர்கள் அப்பெண்களை அடக்க தங்களின் தங்கை மகன் அள்ளிமுத்துவை அனுப்பி வைத்தனர். அவன் இங்குள்ள அம்மனை வழிபட்டு சென்று ஆரவள்ளியின் பெண்கள் சாம்ராஜ்யத்தை தவிடும் பொடியாக்க அவர்கள் பயந்து போய் ஆரவள்ளியின் மகளை அள்ளிமுத்துவுக்கு திருமணம் செய்து கொடுத்து அவள் மூலம் நஞ்சு கொடுத்து கொன்றனர். இதை அறிந்த அபிமன்யு வானுலகம் சென்று அள்ளிமுத்துவின் உயிரை மீட்டு வந்தான். நடந்த விஷயங்களை கேள்விப்பட்ட அள்ளிமுத்து வெகுண்டெழுந்து ஆரவள்ளியை அடக்க புறப்பட்டு சென்றான். வழியில் வனபத்ரகாளியம்மனை வழிபட்டு அவள் அருள் பெற்று ஆரவள்ளியின் சாம்ராஜ்யத்தை அளித்தான். வனபத்ரகாளியம்மனின் தல சிறப்புகள். வனபத்ரகாளியம்மன் என்றாலே கிடா வெட்டுதல் தான் நினைவிற்கு வரும். ஒரு ஆண்டிற்கு சுமார் 15,000க்கும் மேற்பட்ட கிடாய்கள் வெட்டப்படுகின்றன. ஆடிக்குண்டம் இறங்க அன்னையிடம் முறைப்படி அனுமதி பெற்று 36 அடி நீளமுள்ள திருக்குண்டம் அமைக்கப்படும். புதிதாக தொழில் துவங்கும் நபர்கள், திருமணம் பற்றி கேட்கும் நபர்கள் சுவாமி முன்பு பூ போட்டு கேட்பது வழக்கம். குண்டமிரங்கல் எனும் தீ மிதித்தல் வேண்டிய காரியம் நன்றாக முடிந்தால் பெண்கள் தாலியை உண்டியலில் போட்டு விடுவர். தங்கம் வெள்ளி பணம் ஆகியவற்றை நேர்த்தி கடன்களாக வழங்குவது வழக்கமாக உள்ளது. இது தவிர கிடா வெட்டுதல் தான் இங்கு தனி சிறப்பு. இந்த மாதிரி